ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம இப்போ அரசு காலத்து சூழல் அப்படின்னு ஸ்குவாட் மாஸ்டர்ஸ் யங்கஸ்ட் சன் வாழ்வீரரின் கடைக்குட்டி சிங்கம் சீசன் 2 எபிசோட் 20 பார்க்கலாம். போன எபிசோட்ல நம்பிக்கிற அந்த உருவத்தை மாத்திர மந்திரவாதி என்ன பண்றான் அப்படின்னு பாக்கிறதுக்கு நேரில் போக அவன் கேட்டு வாங்கினான்ற மாதிரி மூந்து முறையெல்லாம் உடச்சுட்டு நம்பிக்கிற அங்கிருந்து கிளம்பிருப்பாரு. மீனாக்கா அவனுக்கு என்ன பேசுறான்னு ஒட்டு கேட்டுட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லியிருப்பாங்க, டே அவனுக்கு சிப்பிள் குடும்பத்தை திரும்ப போய் பார்க்க போறானுங்க, அவனுக்கு பிசினஸ் இதோட முடிச்சுட்டு அவங்ககிட்ட இருந்து ஒரு பொருளை திரும்ப வாங்கிட்டு போக போறானுங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ இங்க முராக்கன் காஷ்மீர் எல்லாட்டுமே அவங்க இன்னும் ஒரு மாசத்துல மீட்டிங் போட போறானுங்க, அதுதான் நமக்கு சரியான டைம் அப்படி பேசிட்டு இருக்க. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ காஷ்மீரோட ஒய்ஃபு கிட்டையும் குயிக்கஞ்சல்கிட்டையும் சொல்லுவான் பாருங்க, இங்க பாருங்க காஷ்மீரோட ஒய்ஃப் கவனமா கேளுங்க, நீங்க அலிசியாவை கூப்பிட்டுட்டு இங்க பாரு குயிக்கஞ்சலு நீ என்னையாவை கூப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் உடனே ஐஸ் பேலஸுக்கு போங்க. இங்க இருக்கிறது அவங்க ரெண்டு பேத்துக்குமே ஆபத்து. அந்த ஜிப்ளு குடும்பத்தை சேர்ந்தவனும் சரி, அந்த உருவத்தை மாத்திரம் மந்திரவாதியும் சரி, அந்த கடவுளோட கான்ட்ராக்ட் போட்டவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களை தூக்கிட்டு இருக்கான், அதனால உங்களுக்கு ஆபத்து. ஐஸ் பேலஸ்ல என்னோட ஆள் இருக்கா, அவங்கள பத்திரமா பார்த்துப்பா, உடனே இங்க இருந்து கிளம்புங்க. உங்களை நான் ஒரு மாசம் கழிச்சு வந்து பாக்குறேன். அந்த ஜிப்ளு குடும்பத்தை சேர்ந்தவனும் அந்த உருவத்தை மாத்திரம் மந்திரவாதி மீட்டிங் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த டைம் அப்ப நான் அங்க வரேன், நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்கள சம்பவம் பண்ணலாம் அப்படி நம்ம ஹீரோ சொல்ல அதை கேட்டுட்டு காஷ்மீரோட ஒய்ஃபோ, ஆமா ஜின் நீங்க எங்க தனியா போறீங்க அப்படின்னு கேட்க அதை கேட்டுட்டு நீங்க முராக்கன் சொல்லுவான் பாருங்க, என் தம்பிக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதுக்கு அவன் தனியா தான் போகணும், கவலைப்படாதீங்க, நீங்க போற இடத்த விட இந்த இடம் ரொம்ப சேஃபு. என்ன சேஃப்னா வெளியே இருக்க ஆள்களால அவனுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, அவன் அந்த இடத்துக்கு போறான் பாத்தியா அங்கதான் அவனுக்கு பிரச்சனையே வரும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்பிக்கிறவோ, டே முராக்கனே நீ பேசுறத பார்த்தா ஏதோ ஒரு உள்குத்து இருக்கும் போல இருக்கு, ஏதாச்சும் கோத்து விட பாக்குறியா அப்படின்னு கேட்க அதை கேட்டுட்டு நம்ம முராக்கன் சொல்லுவான், டே தம்பி உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடா, நீ உடனே அண்டர் வேர்ல்டுக்கு போகணும்டா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்பிக்கிறவோ, டே முராக்கனு என்னடா சொல்ற, அண்டர் வேர்ல்டா அது இல்ல அது அழிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல அது கேட்டு முராக்கணும், டே அது இருக்குடா, அங்கதான் உங்களோட முன்னோர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா பத்தியா சேடோ கார்டு கூட கான்ட்ராக்ட் போட்ட டெம்மாரு, அவனும் அங்க போய் தான் சேடோ ஸ்வாட் அப்படின்றத கத்துக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு வந்தான், உனக்கு அது வேணும்னா நீ அங்க போகணும், உனக்கு அது வேணும் நாங்கள் போகணும்னு இல்லை, நீ கண்டிப்பாக அங்கே போய் தான் ஆகணும் தம்பி அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்பிக்கிறவோ, அப்படியா அங்கே யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்க அதுக்கு சொல்லுவான் பாருங்க முராக்கன், அங்கே டெமி கார்ட்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க, அவங்க ஒவ்வொரு கடவுளுக்கும் இருந்தாங்க தனித்தனியா, அவங்களாம் ஓவர் அட்ராசிட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, அதனால மற்ற கடவுளாம் என்ன செஞ்சுட்டானுங்க அவனுக்கு கூட இருந்து அந்த டெமி கார்டு எல்லாத்தையுமே போட்டு தள்ளி புதைச்சி பூவை நட்டிட்டு போயிட்டானுங்க. இந்த சேலை கார்டு மட்டும்தான் அவனுக்கு இறக்கம் காட்டி அண்டர் வேர்ல்டுன்னு ஒன்று உருவாக்கி அங்கே தங்க வச்சிருக்கான், நீ அங்கே போய் அந்த சேடோ ஸ்வாடை எடுத்தனா எப்படி டெமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கெத்து காட்டினானோ அதே மாதிரி நீயும் கெத்து காட்டலாம், இந்த மாதிரி வெத்தா சுத்த வேண்டாம்டா, அதனால நீ அங்கே போய் அவங்க சொல்லி தருவாங்க அது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு அந்த சேடோ ஸ்வாடை எடுத்துகிட்டு வந்துடுறா அப்படின்னு முராக்கன் சொல்ல அதை கேட்டு நம்ம இரவோ, இவன் பாசத்தில் சொல்கிறானா இல்லை என்ன படுகுழிக்கு தள்ள பார்க்குறானா, இதோட என் சோழி முடிக்கலான்னு பார்க்குறானோ, இவன் நம்மளை கோத்துற மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் முராக்கன் எனக்கு எந்த கெட்டதும் நினைக்க மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு, டே முராக்கனு அதெல்லாம் சரி இப்போ நான் அங்கே எப்படி போகிறது என்ன இது ஒன்றும் சொல்லாமல் நீ பாட்டுக்கு போங்கிற நான் எப்படி போகிறது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க அதுக்கு முராக்கன் சொல்லுவான், டே அதுக்கு நம்மளாலலாம் வழி தேடி கண்டுபிடிக்க முடியாது, ஏன் உன்னோட சேலை காடே வந்து வழி காட்டினாலும் அங்கெல்லாம் போக முடியாது, அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க அவங்க கிட்ட தான் போகணும் அப்படின்னு முராக்கன் சொல்ல அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ, யார் சாமி அவங்க எங்க இருக்காங்க அவங்கள பார்க்கணும் போல இருக்கு அப்படி நம்ம ஹீரோ சொல்ல அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு மிஷனுக்கு போயிருப்பான் பாத்தீங்களா, முதல்ல அந்த ஓனாய மனுஷன் கூட சண்டை போட்டுப்பானே அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு, அந்த இடத்துக்கு தாங்க இப்ப திரும்பி வந்திருக்கான். அங்க யாரை பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா அங்க அந்த நீர்வாழ் மங்குஸ்தான் விலங்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த விலங்குங்க, அந்த விலங்கு கிட்ட போய் நம்ம ஹீரோ நின்று இருக்க அதுவளோ, யாரு நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு நம்பிக்கிறவோ, என்ன ஞாபகம் இல்லையா, நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேனே, நீங்க மீன் கூட எனக்கு கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்தீங்களே அதுக்கு நான் நன்றிக்கான செயலாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மீனை கொடுப்பான் பாருங்க, கொடுத்துட்டு அப்படி தங்கத்தை கொடுக்கலான்னு போகும்போது, ஐயா மீன் வந்திருக்கு பாருங்கண்ணா மீன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாருங்க. நம்ம ஹீரோவோ, என்னது மீன் எடுத்துட்டு போயிட்டாங்க தங்கத்தை வாங்காம போறாங்க அப்படி சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அப்புறமா அது கேட்கும் பாருங்க, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அந்த அந்ததவாது போகிறதுக்கு தானே, அந்த அந்ததவாது போகிறதுக்கு நான் கூத்துட்டு போத்தேன் வாங்க அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போக நம்ம ஹீரோவோ, பரவாயில்லையே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே போக ஒரு கோவைக்குள்ள மாதிரி போயிடுவாங்களா, அங்கே பார்த்தா ஒரு எலி மாதிரி இருக்கும், அந்த எலியோ, டேய் எதுக்காக தான் வெளியாளெல்லாம் கூத்துட்டு வந்துருக்க, அவங்களாம் இங்கே மத கூத்தாத்துக்கு தெரியாத உனக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு இங்கே அந்த மங்குஸ்தானோ, டேய் அப்படிதான் தொத்தாததா இங்கே பார்த்து தங்க காய்னு இவர் என்னதோ பெந்துதா அப்படி சொல்ல அதை கேட்டுட்டு அந்த எலியோ, ஏ தூப்பதா வாடா அது தங்க காயின புதுதா வாங்க அப்படி தோத்து நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போக அங்கன்னு பார்த்து அந்த மங்குஸ்தானோ, நான் இங்கேருந்து போத
வதன் சந்திரகாந்தில் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ ரொம்ப நன்றி. ஆமா உன்னோட பேர் என்ன அப்படி சொல்ல எந்தெந்த பேதா எந்தெந்த பேதி இது ஓதி அப்படி சொல்ல என்னது இது ஒதியா இல்ல இதுள் ஒதி ஓ இருள் ஒளியா அது என்ன இருள் ஒளி ஒன்று இருள்னு வை இல்லை ஒளின்னு வை ரெண்டுத்தையும் வச்சிருக்க. சரி நீ எனக்கு பண்ண ஹெல்ப்புக்காக உனக்கு நான் திருப்பி பண்ணுவேன் நீ காத்துக்கிட்டே இரு அப்படி சொல்ல அதை கேட்டுட்டு அந்த மங்குஸ்தானம் தெரியும் நீ பண்ணுவ நான் பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு அங்கே போக இந்த பக்கம் நம்ம ஹீரோ குகைக்குள்ளே போவான். அந்த எலியோ வாங்க இந்த இடத்துக்குத்த போதான் நீங்கள் இந்த இடத்துக்குத்த போனா அந்த பாலைவன வழியா நீங்கள் அந்த இடத்துக்குத்த போதான் அப்படி சொல்லிட்டு அந்த எலி திறந்து விட நம்ம ஹீரோ அந்த கதை திறந்து உள்ளே போயிடுவான். பரவாயில்லையே அண்டர்வேர்ல்டு ரொம்ப வித்தியாசமா இருக்கு நிறைய வித்தியாசமான உயிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அங்க பார்த்தா பவர் ரேஞ்சர்ஸ் எஸ்பிடி எமர்ஜென்சில வர நாய் பாஸ் மாதிரி ஒரு நாய் அப்படி பிரம்மாண்டமா நிக்குமா. நம்ம ஹீரோவோ என்ன அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு இங்க இருக்கிற எல்லாமே விலங்குகள் மனுஷங்க மாதிரி சுத்திட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அந்த எஸ்பிடி எமர்ஜென்சி பாஸ் நாயோ வாங்க நான் உங்களை கூட்டு போறேன் வவ் அப்படி சொல்லிட்டு கூட்டு போய் இதுதான் பாலைவனம் இந்த பாலைவனத்தை கடந்து நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போகலாம் வவ் அப்படி சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவோ அப்படிங்களா வவ் ரொம்ப நன்றிங்க வவ் அப்படிங்க. அதுக்கு அந்த எஸ்பிடி பாஸ் நாயோ எனக்கு எது நன்றி சொல்றீங்க வவ் நீங்க இதுக்குள்ள போனா உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் வவ் அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ அப்படியா வவ் கொஞ்சம் சாத்திட்டு போவுங்க வவ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வாடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள நடந்து போயிட்டே இருப்பான். அப்புறமா நம்ம ஹீரோ யோசிப்பா பாருங்க இந்த இடத்துல உள்ள வரணும்னா இந்த மாதிரி மனுஷனும் மிருகமும் சேர்ந்த மாதிரியான உயிரினங்கள் தான் வழிகாட்ட முடியும். சாதாரண ஆட்கள் தங்கத்தை தேடியும் புதையலை தேடி நிறைய பேர் வந்திருக்கானுங்க ஆனா அவனுங்க கடைசியில போனமா தான் போயிருப்பானுங்க இந்த இடம் ரொம்ப மோசமான இடம் அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ யோசிப்பான் இந்த ஷேடோ ஸ்வாடு இதை நான் எப்படி அடைய போறேன் நான் அதை அடையாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கட் பண்ணி ஒரு சின்ன பிளாஷ்பேக்கு முறைக்க நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான் டே தம்பி அந்த இடத்துல இருக்க அந்த டெமிகார்ட்ஸ் ரொம்ப மோசமானவனுங்கடா பைத்தியம் முடிச்சு அரக்கு இருக்கானுங்க நீ இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பிய அந்த ஜிப்பிள் குடும்பத்தை சேர்ந்தவன் அந்த மந்திர கல்லு கடவுளோட கல்லை வச்சு பயங்கரமா சண்டை போட்டானே அது வெறும் போலி தான் ஆனா அவனுங்க அதே மாதிரி ஒரிஜினல் கூட உருவாக்குவானுங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்டா அப்படி சொல்ல அதை கேட்டுட்டு கில்லியோ முராக்கன் என்ன சொல்ற அவங்க அந்த அளவுக்கு ஆபத்தானவங்களா அப்படின்னு சொல்ல அதுக்கு முராக்கன் கில்லி கிட்ட சொல்லுவான் கில்லி நீ எதுக்கு பயப்படுற இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அவங்க என்னதான் ரொம்ப மோசமான ஆளாக இருந்தாலுமே இவன் வந்து ஒரு கடவுளோட கான்ட்ராக்டர் அதுவும் சேடா கடவுளோட கான்ட்ராக்டர் அதனால இவனை ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. டேய் ஜின்னு கவனமா நான் சொல்றதை கேளு அங்க போய் ஹியாங் ஹுவாங் அப்படின்றவனை போய் பாரு அவனை நீ பார்த்தன்னா இதுக்கு முன்னாடி இருந்தான் பாரு டெமரு அவனை பற்றி நீ நிறையா விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவனே அங்கே போய் தான் அந்த ஷேடோ ஸ்வாடை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு அந்த ஷேடோ ஸ்வாடை வாங்கிட்டு வந்தான். அவனை அதை கற்றுக்கிட்டு வாங்கிட்டு வரும்போது உன்னால் வாங்க முடியாதா நீ போ கபிலா இது ஓ காலம் இறங்கி அடி போய் கற்றுக்கிட்டு அந்த ஷேடோ ஸ்வாடை வாங்கிட்டு வா அந்த ஹியாங் ஹுவான்ட்ட போயிட்டு அந்த இதுக்கு முன்னாடி இருந்தால் பாரு டெமாரு அதை பற்றி தெரிஞ்சுட்டு வா உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்ல அதை கட்டிட்டு நம்ம ஹீரோ இருக்க அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோ அந்த பாலைவனத்தில் நடந்துட்டு இருப்பாரு. ஒரு நாள் போகும் 2 நாள் போகும் 3 நாள் போகும் அப்புறமா பார்த்தா 1 மாசம் போயிடும். நம்ம ஹீரோவோ இந்த 1 மாசமா நான் ஒண்ணுமே சாப்பிடாம இந்த பாலைவனத்தில் நடந்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு ரொம்ப பசிக்குது இந்த பாலைவனம் ரொம்ப மோசமான இடமா இருக்கே கொஞ்சம் நான் ஆளையே கொன்றும் போல இருக்கே நான் ஏதோ ரன் கேண்டி குடும்பத்தை சேர்ந்தவனால இந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது கால் தடிக்கு பொத்துக்குன்னு விழுந்துருவாப்ல பார்த்தா எலும்பு கூட இருக்கும். நம்ம ஹீரோ அதெல்லாம் தாண்டி நான் விட மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை இதை கடந்து நான் கண்டிப்பாக என்னோட இலக்கு அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாகவும் செம்ம டென்ஷனாகவும் செம்ம மோட்டிவேட்டாகவும் நடந்து போய்கிட்டே இருப்பாப்ல. அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஒரு சத்தம் யாரா அது அப்படின்னு பார்த்தா டெஸ் சரவணா அப்படின்னு சொல்ல என்னது யாரா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா அங்கே சுப்புனியா டே அண்ணா நீ என்னடா இங்கே அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் சப்புனி வந்துட்டு அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவோ இருறா அவங்க 2 பற்றி அப்பாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல டே இருறா சரவணா உனக்கு ரொம்ப போர் அடிக்கலையா அதனால தான் நான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இது என்ன இல்யூசனா இவனுக்கு அப்போ இங்கே வந்தானுங்க 2 பேருமே தத்தி மலமாடுனுங்க நான் இங்கே வந்ததே பெரிய விஷயம் இங்கே என்ன நடக்குது என் கண்ணுக்கு என்னாச்சு பசியில் இந்த மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க டெஸ் சரவணா நாங்கள் 2 பேரும் உன்னை கொல்ல போகிறோன்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு சப்புனியும் வேகமாக ஓடி வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணதுக்கு வந்துட்டு பானுங்க. நம்ம ஹீரோ அங்கேருந்து ஓடிட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோ ஏன் ஓடானது இல்லை நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்க இங்கே என்ன நடக்குது உண்மையாலுமே அவனுக்கு துரத்திட்டு வராங்களா என்ன நடக்குதா இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க டக்குன்னு அவனுக்கு 2 பேரும் அந்த ஸ்குவாட் அப்படியே பாம்பு மாதிரி வளைஞ்சு போய் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போக
நம்ம ஹீரோ ஸ்குவாட வச்சு தடுத்துருவாரு. அப்புறமா பார்த்தா 2 பேரும் மாற்றி மாற்றி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம ஹீரோ அந்த ஸ்குவாடை தடுத்துக்கிட்டே சண்டை போட்டுகிட்டே இருப்பார் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த சப்பனியும் டெஸ் சரவணா என்னடா அட்டாக்லாம் டார்ஜ் பண்ணிட்டே இருக்கியா, இந்த அட்டாக்கை நீ என்ன பண்ணுறன்னு பார்க்கலாம்டா, இந்தாடா வச்சுக்கடா அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ டக்குன்னு தடுத்துட்டு சப்பனிக்கு ஒரு வெட்டு, அவ்வளோதான், ரத்தம் சும்மா தெரிக்குமா. அப்பன்னு பார்த்து பின்னாடி இருக்க சுப்புனியும் அந்த வளையிற ஸ்வாடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது நீளமாக வரும். அந்த ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோவோட ஸ்வாடை அப்படியே சுற்றி இறுக்கமாக பிடிச்சிட்டு இழுக்க பார்க்க டக்குன்னு நம்ம ஹீரோ அவரோட ஸ்வாடை பிடிச்சி முன்னோக்கி இழுப்பாரு. அப்படி ஒரு இழுக்க பின்னாடி இந்த சுப்புனி அப்படி ஏர்ல பறந்து வருவான் பாருங்க. டே சரவணா என்னடா பறக்க விட்ட அப்படி சொல்லிட்டு போய் விழ நம்ம ஹீரோவோ இவனுக்கு என்னோட போன வாழ்க்கையில போட்டு பாடா படுத்தினானுங்க, இப்போ இவனுங்களை கொல்லாம விடக்கூடாது, நான் அவங்களை கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்வாடை வச்சு ஒரு அடிப்பாரு பாருங்க. 2 பேரும் அங்கிருந்து அப்படி புழுதி பறக்க அங்க பறந்து போயிடுவானுங்க 2 பேரும். அவங்க அடிபட்டு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்க, ஏன்டா நம்மளே வந்து வாங்கிட்டோமா அப்படி சொல்லி உட்காந்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ அவங்க கிட்ட போகும்போது யோசிப்பாரு, இதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கையில இவனுக்கு என்ன தொல்லை பண்ணிட்டு இருந்தானுங்க, ஆனா இந்த வாழ்க்கையில என்கிட்ட ரொம்ப அடங்கி அடக்கம் உடக்கமா தான் இருந்தானுங்க, ஆனா அதனாலலாம் இவனுங்க கிட்ட பாசம் காட்டணும்னு அவசியம் இல்லை. இப்போ என்ன கொல்ல வந்திருக்காங்க இல்லையா, இவனுங்க என்ன இங்க அட்டாக் பண்ணது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல, இது இலியூஷனா நிஜமான்னு கூட என்னால் புரிஞ்சுக்க முடியல, ஆனா இது எதுவா இருந்தாலும் இவங்களை நான் இங்க கொல்ல விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போக அங்க இருக்கிற சப்னியும் டே சரவணா நில்றா மன்னிச்சிடுறா அப்படி சொல்ல இந்த பக்கம் சுப்னி டே ஆமாண்டா எங்களை மன்னிச்சிடுறா ஒரே தடவைடா அப்படி சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். மூஞ்சுலாம் அப்படி வீங்கி போயிருக்கும். நம்ம ஹீரோவோ நான் எதுக்கு தயங்குறேன், நான் அப்படி தயங்கக்கூடாது, நான் ஒரு ரன் கேண்டில் குடும்பத்தை சேர்ந்தவன்டா அப்படி சொல்லிட்டு ஸ்வாடில் அந்த சேடோ பவரை வச்சுக்கிட்டு வெட்ட வர அதை பார்த்துட்டு அவங்களோ டே சரவணா நீ எல்லாம் கூட பிறந்தவனாடா எங்களை கொல்ல போறியாடா அப்படி 2 பேரும் கத்த நம்ம ஹீரோவோ ஆமாண்டா ஏன்னா நான் ஜின் ரன் கேண்டில் குடும்பத்தில் இது சாதாரணமாப்பா அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஓங்கி ஒரு வெட்டுவார் பாருங்க. அந்த சுப்னி சப்னியோட கதை அதோட்ட முடிஞ்சிடும், அவங்க அங்கே செத்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோவோ இங்கே நான் எதுக்கு வந்திருக்கேன், இவங்க 2 பேரும் கொல்றதுக்காக தான் வந்தேனா, எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பாக உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லை, இந்த பாலைவனம் என்னை போட்டு ரொம்ப குழப்புது, என் மைண்டு கூட இது விளையாடுது, இது இல்யூஷனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடந்து போய்கிட்டே இருப்பான். தண்ணி குடிக்கலான்னு பார்ப்பா, ஆனால் அவன்கிட்ட தண்ணியே இருக்காது. அப்படி கஷ்டப்பட்டு நடந்து போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தா அங்கே யாரோ முக்காடு போட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு பின்னாடி போய் கழுத்தில் கத்தி வச்சுட்டு யாரு நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க சொல்லுவாங்க என்னப்பா முதல்ல என்ன பார்க்குற இன்னொரு 2வது வாழ்க்கையில் இப்படியா என்ன வரவேற்ப, இது ரொம்ப தப்புப்பா ரொம்ப தப்பு அப்படி சொல்ல அதை கேட்டோம் நம்ம ஹீரோவோ இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்டிருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்பாடா ஒரு வழியா வந்துட்டாங்கப்பா. இவங்க யாரும் தெரியுமா, இவங்க தாங்க நம்ம ஹீரோக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வாழ்ந்த வாழ்க்கையில மேஜிக் சொல்லி கொடுத்தவங்க. அவங்க பேரு வெள்ளாரியா. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு வெள்ளாரியா நீங்க எப்படி இங்க அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோவை பார்த்து அவங்க சொல்லுவாங்க பரவாயில்லையே ஹாய் என்னோட ஸ்டூடெண்ட்டு எப்படி இருக்க அப்படின்னு கேட்க அதை கேட்டு நம்ம ஹீரோவோ நீங்க எப்படி இங்க வந்தீங்க, என்ன நடக்குது இங்க, இதுவும் இலியூஷனா, என்னடா நடக்குது ஐயோ அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் அடுத்த எபிசோட் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க.